நாளும் 1 மணிக்கு பிறகுதான் ஒலி வாங்கி கொடுக்கப்படும் என்றாலும் காலம் அறிதலை பற்றி காலத்தை கருத்தில் கொண்டு 15 நிமிடத்தில் நிறைவு செய்து விடுவேன் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதுக்கு மேல போச்சுன்னா நீங்க கேட்பீங்க, என்னையா காலம் அறிதல் வச்சிருக்கிற நீ, காலத்தை அறிந்தாயா அறியவில்லையா என்று. ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் அவர் காலத்தை எப்படி அறிந்தார் என்ற கேள்வியே நமக்கு எழுகிறது. கடிகாரம் கிடையாது. கதிரவனின் ஒளி ஓங்குகிறதா மறைகிறதா, இப்போது மறையும் காலம், மறைகிறதா என்பதை வைத்துத்தான் காலத்தையே கணித்தார்கள். அரண்மனையில் மணல் கடிகாரம், நீர்க்கடிகாரம், அறிவர் என்று பலர் இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு, திருவள்ளுவரை போன்ற சாதாரண மக்களுக்கு உதய சூரியன் தான் காலத்தை காட்டும் கருவியாக அந்த காலத்தில் இருந்தது. ஒருவேளை இப்போது நான் காலம் தவறினால் உதய சூரியன் இல்லை, எனவே இவர் காலம் தவறிவிட்டார் என்று நீங்கள் சமாளித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு காலம் அறிதலை பற்றி பேசுவோம். இது வேந்தர்களுக்காக சொன்னது. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. ரெண்டும் ஒட்டல்ல, தனித்தனியாதான் நிற்குது. அந்த காலத்திலேயே புது கவிதை போல் திருக்குறளை படைத்தவர் திருவள்ளுவர். பகல் வெல்லும் காக்கை என்பதையும் இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்பதையும் இணைத்து சொல்லாமல் இடைவெளி விட்டு இடைவெளி உணர்த்தும் பொருளை படிப்போர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று படைத்தவர் திருவள்ளுவர். அந்த பகல் வெல்லும் கூகையை, பகல்ல நாம ஆந்தைய பார்க்க முடியாது, கூகைன்னா நான் ஆந்தைன்னு நினைச்சுக்கிறேன். ஒரு சினிமாவில் கூட ஆந்தை கண்ணன் துப்பறியும் நிறுவனம் அப்படின்னு லிவிங்ஸ்டன் வச்சிருப்பாரு. அவருடைய கண்ணு ஆந்த கண்ணு போலதான் இருக்கும். அவர் இங்க பாக்குறாப்புல இருக்கும், ஆனா அது அங்க பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த ஆந்தை கண்ணன் துப்பறிவு நிறுவனத்தை போல ஆந்தையார் அலறுகிறார், இப்படி எல்லாம் பத்திரிகையில போடுவாங்க. ஆந்தையார் தரும் செய்தி, அதை போல அது போல செந்திலார் தரும் செய்தி. அவர் ஆந்தையார்னு சொன்னா அவர் அடிச்சுடுவார். அவர் தாய்லாந்து சென்று வந்தவர், ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா செல்ல இருப்பவர், உலகம் சுற்றும் செல்லப்பிள்ளையாக மாறிவிட்ட காலத்தில் கூகை என்றால் ஆந்தை என்று வைத்துக் கொள்வோம். பகலில் இந்த கூகைக்கு கண் தெரியாது. அதுக்கு கண் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? ஆந்தை தூங்குவதை யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு இமை கிடையாது. அது கண் மூடி தூங்காது. யானை, குதிரை இதெல்லாம் நின்றபடியே தூங்கும் தன்மை உடையது. அதை என்ன சார் சொல்றீங்க? என்னுடைய மாணவர்கள் சொல்லுவார்கள், ஐயா நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க யானை நின்றபடியே தூங்கும் என்று, குதிரை நின்றபடியே தூங்கும் என்று. எங்கள் எல்லோரையும் அமர்ந்தபடியே தூங்க வைக்கக்கூடிய ஆச்சரியத்தை நிகழ்த்துபவரே நீங்கள் ஐயா என்று மாநில கல்லூரி மாணவர்கள் என்னை பார்த்து சொல்லுவார். அது கண் இமைக்காது. நமக்கு சில பெண்களை பார்த்தால் கண் இமைப்பதே இல்லை. இமைப்பதாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் 2 கண்ணும் இமைக்காது. ஒரு கண் மட்டும்தான் பச்சக்கு என்று ஒரு அடி அடிக்கும். அதை போல அல்ல ஆந்தைக்கு. அது கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டிருக்கும். கண்ணை மூடாமல் இருக்கக்கூடிய ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாது. இன்றைக்கு நண்பர் தெய்வ கணபதியே ஏன் வரவில்லை என்று கேட்டேன்.
ஐயா கண்ணில் பூச்சி அடித்து விட்டது, கண் தெரியவில்லை என்றார். நான் இந்த ஆந்தையை பற்றி இன்னைக்கு பேச போறேன், நம்மளைத்தான் எக்ஸாம்பிளுக்கு இவர் எடுப்பார் அப்படின்ட்டு டிமிக்கி கொடுத்து விட்டார் நண்பர் கவிஞர் கா தெய்வ கணபதி அவர்கள். எனவே ஆற்றலில் வலியது, ஆற்றலில் காக்கையை விட வலியது. காக்கை இறந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும், மாமிசத்தை சாப்பிடும், ஆனால் இறந்தவற்றை தான் தேடி சாப்பிடும். கோழி குஞ்சியும் பிடிக்கும். காக்கா கோழி குஞ்ச பிடிக்கிறத பார்த்திருப்போம். எங்க ஊர்ல எல்லாம் காக்கா கோழி குஞ்ச வந்து பிடிக்கும், பிடிச்சிட்டு போய் சாப்பிடும். ஆனாலும் பெரும்பாலும் அது இறந்த பொருட்களை, அசுத்தத்தை சுத்தப்படுத்தும். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆகாயத்தில் பறந்து செல்லும் காக்கை நம்முடைய பூமியை சுத்தம் செய்கிறதே, அதை போல பகுத்தறிவாளரின் செயல்பாடு என்றார். தடாகத்தில் உள்ள மீன் அழுக்கை தின்கிறதே, அதை போல பகுத்தறிவாளரின் செயல்பாடு என்பார். இந்த காக்கை இறந்த பொருட்களை தின்னும். ஆனால் கூகை அப்படி அல்ல, உயிருள்ள பொருட்களை பிடித்து தின்னும். குறிப்பாக எலியை சாப்பிடும். ஆந்தைக்கு விருப்பமான உணவு எது என்றால் அது எலி. இவருக்கு எப்படி தெரியும்? ஆந்தையோட பழகின ஆந்த கண்ணன் இவர்தானா? ஆந்தை எதை விரும்பி சாப்பிடும் என்று இவருக்கு எப்படி தெரியும்? 30 வருஷம் ஆச்சு எங்க வீட்டம்மாவுக்கு நான் எதை விரும்பி சாப்பிடுவேன்னே இன்னும் தெரியல. எதையோ சமைக்கிறாங்க. எப்படா தலைநகர் தமிழ்ச்சங்கம் வரும், தப்பிக்கலாம் மதிய உணவுக்கு வீட்டில் இருந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க வர்றேன். எங்க ஊர்ல வயல்வெளியில் நடவு நட்டு விட்டால் ஒரு பூவரசங்கம்பு அல்லது வேப்பங்கம்பை எடுத்து வயல்ல குத்துவாங்க. குத்துன பிறகு தேங்காய் மட்டை, நாங்க அதை கதம்பல் அப்படின்னு சொல்லுவோம், நீங்க தேங்காய் மட்டைன்னு சொல்லுவீங்க. தென்னை மட்டை வேற, தேங்காய் மட்டை வேற. தென்னை மட்டை மூலையில் இருக்கக்கூடிய முதல் பொருள். அந்த தேங்காய் மட்டையை துண்டு துண்டா எடுத்து அந்த கம்புக்கு மேல குத்தி வச்சுடுவாங்க. அது அந்த கம்பு அதுக்கு மேல வரக்கூடாது. ராத்திரி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆந்தை அந்த கதம்பல் துண்டுல வந்து உட்காரு. அது உட்கார்ந்தா சும்மா உட்காராது, அதுக்கு ஓய்வு. ஆலா அப்படின்னு ஒரு பறவை இருக்கு, அது கடல்ல நீண்ட தூரம் பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு பறவை, கடல்ல நீண்ட தூரம் பறக்கும் பறவைகளுக்கெல்லாம் கப்பலின் கொடிமரம்தான் உட்காரக்கூடிய இடம். 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நிறைவடைந்தவுடன் ஒரு கவிஞர் கவிதை எழுதினார். 2ஆம் உலக தமிழ் மாநாட்டில் மெரினா கடற்கரையில் 10 சிலைகள் வைக்கப்பட்டன. அந்த கவிஞர் கவிதை எழுதினார். அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2ஆம் உலக தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்தினார். உலக தமிழ் மாநாடு நிறைவடைந்தது. சென்னையில் பறவைகளுக்கு 10 லெட்ரீன்கள், சென்னையில் பறவைகளுக்கு 10 லெட்ரீன்கள், லெட்ரீன்னா கழிவறை, 10 கழிவறைகள். ஏன்னா அதெல்லாம் அந்த சிலைக்கு மேலதான் உட்கார்ந்து எச்சம் போடும் அப்படின்னு எழுதினார். அதே போல இந்த கப்பலில் உள்ள கொடிமரம் தான் இந்த பறவைகளுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். அதே போல இரவில் பறந்து செல்லும் இந்த ஆந்தைகளுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக வயலுக்கு நடுவில் போடப்பட்ட நாற்காலி அந்த கதம்பல் கம்பு, அதுல வந்து உட்காரும். சரி, இந்த ஆந்தை ஓய்வெடுக்க வேண்டும் என்று இந்த உழவனுக்கு என்ன தேவை? ஆந்தை உழவனுக்கு நண்பன். நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க சயின்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாரு, மண்புழு உழவனின் நண்பன் என்பதை பற்றி ஒரு கட்டுரை வரைக. கட்டாயம் வருண்டா,
டேய், 1 மணி ஆச்சு, என்ன சாப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மண்புழுவை நினைச்சுக்க. மண்புழு உழவனின் நண்பன். அதை போல ஆந்தையும் உழவனின் நண்பன் அப்படின்னு அந்த நாற்காலியை போட்டு கொடுக்கிறார்கள். கதம்பல் நாற்காலி. ராத்திரி எலி நடப்பட்ட நாற்றை வெட்டுறதுக்காக வரும். இத பார்த்து வயல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆந்தை அந்த எலியை பிடித்து சாப்பிடும். இது எங்க அப்பா பண்ற வேலையை பார்த்து அதுக்கு எதுக்கு இப்படி நீங்க நாற்காலி போடணும் அப்படின்னு கேட்கும் போது, அடே எலி நாத்தை வெட்டி கொடுண்டா, ஆந்த ராத்திரி வந்து உட்கார்ந்தா அது எலிய பிடிக்குண்டா, அதனாலதான் நாம வைக்கிறோம் அப்படின்னாங்க. எனவேதான் ஆந்தை எலியை சாப்பிடும் என்ற அறிவு எனக்கு கிடைத்தது. அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து நான் அறிந்து கொள்ளவில்லை. என் தந்தையாரின் தோளின் மேல் நின்று அவருடைய அறிவை பெற்று சொன்னேன். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த கூகையை பகலில் காக்கை வெல்லும். என்னடா உன்னையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். இரவிலும் காக்கையை வெல்ல இயலாது. இரவில் காக்கை பறக்காது. பெரும்பாலும் காக்கை இரவில் கூட்டில் அடைந்து விடும். அதுவும் எல்லா காக்கையும் கூட்டுல அடையுமா அப்படின்னா அடையாது. குச்சு பொறிக்கிற நிலையில் தான் காக்கை கூட்டில் அடையும். மற்றபடி அது பாட்டுக்கு பறந்து எங்கேயாவது மரக்கிளைகள்ல தான் தங்கி இருக்கும். வயல்வெளிகள்ல பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் மரங்களுக்கு கீழே போய் நாம நிற்கப்படாது. நின்னா டொப்பு டொப்பு டொப்புன்னு எச்சம் நம்ம மேல விழுந்துகிட்டே இருக்கும். பல வகையான பறவைகள், கொக்குகள், குருவிகள், காடைகள், மைனாக்கள், கௌதாரிகள் அங்க தங்கி இருக்கும். அதையெல்லாம் எந்த உழவர்களும் தொந்தரவும் செய்ய மாட்டார்கள். உழவர்கள் உண்மையிலேயே இயற்கை பொருள்களோடு அவற்றை நேசித்து வாழக்கூடிய தன்மை கொண்டவர்கள். நாம தான் பாம்பை பார்த்தா அடிக்கிறோம். எங்க அப்பா நான் பாம்பை பார்த்து பயப்படும் போது, அது பாட்டுக்கு போகுதுடா, உன்னை என்ன செய்யுது, நீ ஒதுங்கி போ என்று சொல்லுவாங்க. நல்ல பாம்பா இருந்தாலும் சரி, கெட்ட பாம்புக்கு போய் நல்ல பாம்புன்னு பேர் வச்சிருக்கிறோம். அது ஒரு பெரிய கதை. பகல் வெல்லும் கூகையை காக்கை. இந்த லைனை விட்டு இவர் எப்ப போவார் அப்படின்னு கேட்கிறாரு அதிகமா. எப்ப பாரு இதே லைனை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. பகலில் அந்த கூகையை காக்கை கொத்தி குதறத நாம பார்க்கிறோம். அப்படின்னா வலிமை வாய்ந்த கூகைக்கு கூட காலம் வாய்க்கவில்லை என்றால் அது சாதாரண காக்கைக்கு கூட அஞ்ச வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப வலிமை குன்றிய நேரம், அங்கே வலிமை கூடியிருக்கும் நேரம், அங்கே வலிமையை எப்படி குறைப்பது என்று திட்டமிட வேண்டும். வலிமையை குறைக்கிறதுக்காக நீங்க குதிரை பேரம் கழுத பேரம் பண்ணி உள்ள போய் மாட்டிக்கப்படாது. மக்கள் மனங்களை கவரக்கூடிய பேரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆசிரியர்களுக்கு சொன்னபடி ஓய்வூதியத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆசிரியர்கள் உங்களுக்காக செயல்பட்டிருப்பார்கள். ஆசிரியர்கள் அரசு ஊழியரையும் சேர்த்துத்தான் சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்திருப்பார்கள். பெரும்பான்மையான தபால் வாக்குகளில் நீங்கள் டமார் ஆனீர்கள். அதற்கு காரணம் நீங்கள் சொன்னதை செய்யவில்லை. எனவே நீங்கள் மக்களுக்கு சொன்னதை செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். எனவே காலம் அறிதல் என்பது எல்லோருக்கும் தேவையானது. இகழ்னா போர், இகழ்னா போர், போரையும் குறிக்கும், போர் வெற்றியையும் குறிக்கும். இகழ் வெல்லும் வேந்தன் அப்படின்னா போரில் வெல்ல விரும்பும் மன்னன். வேந்தற்கு அவனுக்கு
வேண்டும் பொழுது, எந்த நேரத்தில் நாம் சண்டைக்கு போகலாம் என்பதை சிந்தித்து போக வேண்டும். அதுக்காக வல்லவரையன் கோட்டையை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கும் போது நாம் என்ன செய்வது? இப்ப பார்த்து எல்லா வாளின் கைப்பிடியும் உருகுகிறதே, எங்கேடா அந்த கொல்லன் என்று அழைத்து கொண்டாயிருப்பது? அமைச்சரே, எங்கே நம் யானைப்படை? அதைத்தான் கேரளாவிற்கு ஊர்வலத்திற்கு அனுப்பிவிட்டு வாங்கிவிட்டோமே. சரியான நேரம் பார்த்து போருக்கு செல்ல வேண்டும். சைனாவில் நீண்ட காலம் குளிர், வட இந்தியாவிலும் நீண்ட காலம் குளிர். ஆனால் நம்முடைய இராணுவத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை 1962 நடைபெறும் போது அந்த படை வீரர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக ஜூலை 15 பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் போயிருந்தார். படை வீரர்களுக்கு நடுவே உற்சாகம் கொடுப்பதற்காக. இவர் பேசுறது யாருக்கு புரியும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர் தப்பு தப்பாக ஹிந்தியும் பேசுவார், ஆங்கிலத்தை மிகச்சரியாக பேசுவார். திருமலை பிள்ளை சாலையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு நீங்கள் சென்று பாருங்கள். அவருடைய அலமாரிகளில் உள்ள புத்தகங்கள் அத்தனையும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பெரும்பாலானவை ஆங்கில புத்தகங்கள். அவற்றை படித்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றலில் படிப்பை விட்டவர். 6ஆம் வகுப்பை இடையில் விட்ட அவர் அத்தனை ஆங்கில புத்தகங்களையும் படித்து வைத்திருக்கிறார். எனவே அந்த இந்திய வீரர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக சென்றார். ஏன்னா அங்கே சண்டை நடைபெற்ற காலம் கடும் குளிர்காலம். அந்த குளிர்காலத்தில் போர் நடைபெற்ற காரணத்தினால் நம்முடைய படை வீரர்கள் அனைவரும் தத்தளித்தனர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குதுன்னா எக்காரணத்தை முன்னிட்டும் இந்தியா தான் வெல்லும். ஏன்னா இந்த தட்ப வெப்பமும் பாகிஸ்தான் தட்ப வெப்பமும் ஏகதேசம் ஒரே தட்ப வெப்பம். ஆனால் படை ஆற்றல் நமக்கு அதிகம். பாகிஸ்தானுடைய படை ஆற்றலை விட, பாகிஸ்தானில் உள்ள செல்வ வளத்தை விட இந்தியாவிற்கு ரொம்ப அதிகம். நான் பாகிஸ்தானை பற்றி குறைச்சி பேசும் போதெல்லாம் எங்க மாணவர்கள் கேட்பாங்க, ஐயா நீங்க பாகிஸ்தானை பற்றி இப்படி பேசுறது தப்பையா அப்படிம்பாங்க. என்னடா அப்படி சொல்ற? நாமெல்லாம் இந்தியர், தமிழ்நாடு இந்தியாவில தான் இருக்குது, என்ன நீங்க ஒரே அடியா பாகிஸ்தானை இப்படி கேவலமா பேசுறீங்க அப்படின்னா, ஏண்டா அட பொங்கையா, இந்தியாவில எங்கய்யா கிஸ் இருக்கு, பாகிஸ்தான்ல தான் கிஸ் இருக்கு, அதை போய் இப்படி இழிவுபடுத்துகிறீர்களே ஒரு கோ எஜுகேஷன் காலேஜில் வந்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தான் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் பாகிஸ்தான் பிடிக்காது. பாகிஸ்தானோடு போர் நடைபெற்றால் நாம் வெற்றி பெறுவது உறுதி. ஆனாலும் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் போது பெருந்தலைவர் காமராஜர் வருந்தி கொண்டிருந்தார். குமரி அனந்தன் எழுதுகிறார். ஒரு பேராசிரியர் காலம் தந்த காமராஜர் என்ற நூலை எழுதும் போது அதற்கு அணிந்துரை வழங்குவதற்காக அவர் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் எழுதுகிறார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடக்கும் போது நீங்க கவலைப்படல, சீன படை நடுவே நீங்கள் போய் வீர முழக்கமிட்டீர்கள். இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கு, இதுக்கு போய் நீங்க கவலைப்படுறீங்களே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த சீனாக்காரன் இருக்கான் இல்லையா, அவனை கண்டுபிடிச்சுக்கலாம். அவன் சப்ப மூக்கை, அவன் நம்ம கிட்ட ஊடுருவி வந்தான்னா நமக்கு தெரியும். ஆனா இந்த பாகிஸ்தான்காரன் இருக்கான் பாரு, அவனுக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. நம்ம நாட்டுல எது எது எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியும். சண்டேர்னு போட்டு தாக்கிடுவான். அதனாலதான் பாகிஸ்தானோட சண்டை போடுறதுக்கு நான் பயப்படுறேன் என்று போர் உத்தியை
காலம் அறிதலோடு இடம் அறிதலோடு உணர்ந்து சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார், இகல் வேண்டும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. வெற்றி பெற வேண்டும் என்று கருதினால் தகுந்த காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பாவலர் மா கணபதி என்கிட்ட கேட்டாரு, ஐயா நீங்க திருக்குறள் தொடர் சொற்பொழிவை சாயங்காலம் நடத்தலாமே, எதுக்கு காலையில நடத்தி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டார். சாயங்காலம் நடத்தலாம், இன்னைக்கு பெண்கள் வரல, சாதாரணமா ஒரு 4-5 பெண்கள் வருவார்கள். இந்த பெண்கள் இரவு 8 மணிக்கு செல்லுவது கஷ்டம். ராத்திரி அவசரமா ஒரு வேலையா நாம போக வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வேலைக்கு போகணும்னா நாம அந்த முக்குக்கு போகணும். அந்த முக்கு ஒரு வேலைன்னு சொன்னா உங்களுக்கு புரியுது, என்ன பூச்சி எங்க இருக்கும்னு தெரியாது, அது எந்த இடத்துல கடிக்கும்னு தெரியாது. எனவே பகலில் நடத்தினால் பாதுகாப்பாக வந்துவிட்டு பெண்கள் பாதுகாப்பாக போய்விடுவார்கள். இரவில் என்றால் அவர்கள் வீட்டுக்கு போவது 10 மணி ஆகிவிடும். எனவே தலைநகர் தமிழ் சங்க நிகழ்ச்சியை ரொம்ப நாளைக்கு பிறகு காலையில் நடத்த ஆரம்பித்ததன் காரணமும் காலம் அறிதல். அந்த காலம் அறிதல் வேந்தலுக்கு மட்டுமல்ல நமக்கும் தேவை. உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.